அண்மை செய்தி முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விருதுநகரில் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மீது பச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி வைகை செல்வன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 ஆண்டுகளாக வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் வழக்கின் விசாரணை முடிந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என கூறிய நீதிபதி ஜெயச்சந்திரன் வைகை செல்வனின் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார். அரசு. கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.